வெல்கம் டு வடிவேல் ஆசிரியர். வணக்கம். நாம் இந்த வீடியோவில் கூட்டல், அடிப்படை கூட்டல், அடிஷன் ஃபார் பிகினர்ஸ், எப்படி எண்களை கூட்டுவது, ஓரிலக்க எண்கள் கூட்டல், ஈரிலக்க எண்களில் கூட்டல், மூன்றிலக்க எண்களில் கூட்டல், இதே மாதிரி தசம எண்கள் டெசிமல் பாயிண்டில் கொடுக்கும் பொழுது எப்படி அடிஷன் பண்ணுறது, பின்னங்கள் வரும்பொழுது ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பிகினர்ஸ், ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கான கூட்டல் எப்படி கூட்டுறது, எண்களை எப்படி எளிமையாக கூட்டுவது, அதனால் இது பிகினர்ஸாக மட்டும்தான் இருக்கும். மற்றவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க மட்டும் இல்லை டெசிமல் பாயிண்டில் எப்படி ஆட் பண்ணுறது, ஃப்ராக்ஷனில் ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் ரெண்டு பின்னங்களை எப்படி கூட்டுவது, அது தெரியாத மட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரண கூட்டல், பேசிக் அடிஷன், ஓர் இலக்கணங்களை எப்படி கூட்டுறது. 3 5 இந்த நம்பர் எப்படி கூட்டுறது. 3 5 3 5 கூட்டினா 4 5 3 நம்பர் இருக்கும். அடிஷன் 5 கூட்டணும். 5 3 8 ஈஸியாக சொல்லிடலாம். சேம் கான்செப்ட், 7ஐயும் 8ஐயும் எப்படி ரெண்டு ஆட் பண்ணுறது. 7 அது கூட 8 கூட்டணும். ஏற்கனவே 7 இருக்குது. 8 9 10 11 12 13 14 15 அப்படின்னு ஈஸியாக கூட்டிடலாம். ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது ஒற்றை எண் ஒரு இலக்க கூட்டும் பொழுது 15 என்ற ஈலக்கண் கிடைக்கிது. ஸோ ஈலக்க எண்களில் கூட்டும் பொழுது என்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 14 23 14ங்கிற ஒரு ஈலக்க எண்ணையும் 23 என்ற ஒரு இலக்கணம் எடுத்துக்கலாம். ரெண்டையும் கூட்டலாம். 4 என்பது ஒன்றாம் இலக்கம் 10ஆம் இலக்கம், ஒன்றாம் இலக்கம் 10ஆம் இலக்கம். ஒன்றாம் இலக்கத்தை நேராக எழுதணும், 10ஆம் இலக்கத்தை நேராக எழுதி கூட்ட வேண்டும். மாற்றி மாற்றி கூட்டக்கூடாது. ஒன்றாம் இலக்கத்தை நேராகவும் 10ஆம் இலக்கத்தை நேராகவும் எழுதி கூட்ட வேண்டும். 1 டிஜிட் சொல்லுவோம், இது 10th டிஜிட்டு. ஸோ ரெண்டையும் கூட்டிக்கலாம். 4 3 5 6 7 1 2 கூட்டினா 1, அது கூட 2 கூட்டணும். 2 3 ஸோ 2 ஆட் பண்ணால் 37 37. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் 2 டிஜிட் நம்பர் பார்க்கலாம். 47 59. ஸோ 47 59. 4 10ஆம் இலக்கம், ஒன்றாம் இலக்கம், ஒன்றாம் இலக்கம் 5 10ஆம் இலக்கம். ஒன்றாம் இலக்கத்தையும் ஒன்றாம் இலக்கத்தையும் கூட்டலாம். 9 7ஐயும் கூட்டினா 9 7 கூட்டினா 16ன்னு வரும். மீதி பார்த்திங்கன்னா 1 இருக்கும். 9 7ஐயும் கூட்டினா 16, மீதி 1 இருக்கும். அந்த மீதி 1 என்பது 10ஆம் இலக்கம். அப்போ இங்கே 10ஆம் இலக்கம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போட்டுக்கணும். கூட்டிக்கிட்டு இது 3ஐயும் கூட்டணும். 5 5 4ஐயும் கூட்டினா 9, 9 1ஐயும் கூட்டினா 10, 106. ஒன்றாம் இலக்கம் 10ஆம் இலக்கம் 100ஆம் இலக்கம். ஸோ ஒன்றாம் இலக்கத்தை ரெண்டையும் கூட்டும் பொழுது 16 கிடைக்கிது. 6 இங்கே ஒன்றாம் இலக்கத்தை 6 இங்கே போட்டுக்கணும். 10ஆம் இலக்கம் ஒரு 100 பார்த்தீங்களா, அதை மேலே போட்டுக்கணும். 3 இலக்க எண்கள் பார்க்கலாம். 436 ப்ளஸ் 545. இது ஒரு மூன்றாம் இலக்கம் எண். 1 10 100, 1 10 100. சரி, ரெண்டையும் கூட்டணும். 6 5ஐயும் கூட்டினா 11. ஒன்றாம் இலக்க எண் 1 இங்கே போட்டுக்கணும். ரிமைனிங் 100 பார்த்தீங்களா, அது 10ஆம் இலக்க எண், இங்கே 1 மேலே போட்டுக்கணும். இதை 3ஐயும் கூட்டுங்க. 4 3 7 7 1 8. ரிமைனிங் எதுவும் வரல, ஸோ அப்படியே விட்டுடலாம். 5 4ஐயும் கூட்டுங்க. 5 4ஐயும் கூட்டினா 9. ஸோ 981. இப்போது 465 அந்த நம்பரையும் ஒரு 76 465 என்ற 3 இலக்க எண்ணையும் 76 என்ற இலக்க எண்ணையும் 3 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர், ரெண்டையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது பாருங்கள். 465 76 ஒன்றாம் இலக்க எண் 10ஆம் இலக்க எண். ஒன்றாம் இலக்க எண்ணை ஒன்றாம் இலக்க நேராக எழுதணும். 10ஆம் இலக்கம் எண்ணை 10ஆம் இலக்கமான 6க்கு நேராக எழுத வேண்டும். ஸோ 425 மேலே போட்டுக்கிட்டு 76 ஒன்றாம் இலக்கம் எண் 10ஆம் இலக்க எண், இங்கே 100ஆம் இலக்கம் எண் கிடையாது, அப்படியே விட்டுருங்க. இலக்கங்களை நேராக எழுதி கூட்டும்பொழுது தான் சரியான ஆன்சர் கிடைக்கும். 6ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 11, 11க்கு 1, ரிமைனிங் 1 இருக்கும். அது 10ஆம் இலக்கம்.
ஸோ இங்கே 10ஆம் இலக்கம் மேலே போட்டுடலாம். 7 6 கூட்டினா 13, 13 1 கூட்டினா 14, 14க்கு 4 இங்கே போட்டுருங்க. ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1 என்னானது இங்கே 100ஆம் இலக்கம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி போட்டுடலாம். 4 1 கூட்டிங்கன்னா 5. அப்போ ஆன்சர் 541. இதே மாதிரி 134 எங்கள் நம்பரையும் 8 எங்கள் நம்பரையும் பார்க்கலாம். 134 என்பது 3 இலக்க எண், 8 என்பது 1 இலக்க எண். இல்லை 1ஆம் இலக்கம் மட்டும்தான் இருக்குது, இல்லை 3 இலக்கங்கள் இருக்குது. 3 டிஜிட் நம்பர், ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். எப்படி ஆட் பண்ணுறது? 134, இந்த 4 தான் 1ஆம் இலக்க எண். இந்த 8க்கு பார்த்தீங்களா 1ஆம் இலக்க எண், அதை நேராக எழுதி கூட்ட வேண்டும். 8 4 கூட்டினா 12, ரிமைனிங் 1, அதை 10ஆம் இலக்கத்தில் போட்டுக்கலாம். 3 1 கூட்டினா 4, இந்த 1 கீழே இல்லை, அப்படி எழுதிக்கிங்க. 142. இதுதான் சாதாரண கூட்டல். சிங்கிள் டிஜிட்டு, டபுள் டிஜிட்டு, 3 டிஜிட்டு, அதில் 3 இலக்க எண் ப்ளஸ் 2 இலக்க கூட்டல், 3 இலக்க எண் 1 இலக்க கூட்டல். 1ஆம் இலக்கம் 1ஆம் இலக்கம், 10ஆம் இலக்கம் 10ஆம் இலக்கம் தான் கூட்ட வேண்டும். மாற்றி இலக்கங்களை கூட்டக்கூடாது. இது சாதாரண கூட்டல். இதுவே டெசிமலில் வரும்பொழுது அது எப்படி கூட்டுறது? தசம எண்கள் கூட்டல், அதையும் பார்த்துடலாம். தசம எண்களின் கூட்டல், டெசிமல் பாயிண்டில் எப்படி எண்களை கூட்டுறது அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் 3.6 ப்ளஸ் 5.5, இது ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 3.6, இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா 5.5, அந்த டெசிமல் பாயிண்ட்டு நேராக இருக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கும் செகண்ட் கொடுத்துருக்க டெசிமல் பாயிண்ட் நம்பரும் நேராக இருக்க வேண்டும். அப்படி வச்சு கூட்டும்பொழுது தான் ஆன்சர் கரெக்டாக வரும். சரி, கூட்டிக்கலாம். 6 5 11க்கு 1 டெசிமல் நம்பர் போட்டுருங்க. 6 5 11, மீதி 1 இருக்குது. அந்த 1 பக்கத்தில் இருக்க நம்பர் மேலே போட்டுடலாம். 5 3 8 1 9. அப்போது 3.6ஐயும் 5.5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 9.1. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 14.75 ப்ளஸ் 3.48. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் முதல்ல எழுதிக்கலாம். 14.75, பாயிண்ட்டை முதல்ல எழுதிக்கலாம். பாயிண்ட் நேராக போட்டுக்கலாம். நேராக போட்டுட்டு இந்த பக்கம் நம்பர் இருக்குது 48, அதை போட்டுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த நம்பர் இருக்குது 3, அதை இங்கே போட்டுக்கலாம். ஸோ தசம எண்களுக்கு கூட்டலில் டெசிமல் பாயிண்ட் அடிஷனில் பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் கூட்ட வேண்டும். 8 5 கூட்டினா 13, ரிமைனிங் 1 இருக்குது, அதை இங்கே போட்டுக்கணும். 7 4 11, 11 கூட்டினா 12க்கு 2, மீதி 1 இருக்கும், அதை ஒன்று இங்கே போட்டுக்கலாம். 4 3 7, 7 1 8, இங்கே எதுவும் போட முடியாது. 1 அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே 0 இருக்கும், 1 அப்படியே எழுதிக்கலாம். 18.23. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 1 பாயிண்ட் வருது, டெசிமலுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் வருது. சப்போஸ் டெசிமலுக்கு அப்புறம் 2 பாயிண்ட்டு, டெசிமலுக்கு அப்புறம் 1 பாயிண்ட்டு, அதை எப்படி ஆட் பண்ணுறது அதையும் அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். 35.74 2.8 எப்படி ஆட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், டெசிமல் பாயிண்ட் முதல்ல நேராக எழுதிடணும். பாயிண்ட்டை போட்டுக்கலாம். டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடில் நம்பர் இருக்குது 8, டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட்டில் நம்பர் இருக்குது 2. இங்கே டெசிமல் பாயிண்ட் 8 இருக்குது. இங்கே எதுவும் இல்லை அப்படின்னா இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 0 போட்டால் அதோட வேல்யூ மாறவே மாறாது. எத்தனை 0 போட்டாலும் வேல்யூ மாறாது. டெசிமல் பாயிண்ட் நேராக எழுதிடுங்க. இங்கே 8 போட்டுக்குங்க. இங்கே 4க்கு எதுவும் நம்பருங்கிறதுல 0 போட்டுக்கலாம். 4 0 ஆட் பண்ணுங்கள் 4. 8 7 ஆட் பண்ணால் 15க்கு 5, 15 வச்சுக்கணும். மீதி 1, 5 2 7 1 8, ரிமைனிங் எதுவும் கிடையாது. இங்கே 0 இருக்கும். 3 0 ஆட் பண்ணிங்கன்னா 3. 38.54. 35.74ஐயும் 2.8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 38.54. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 142.6 ப்ளஸ் 55.764. 142.6ங்கிற நம்பரையும் 55.764 எங்கள் நம்பரையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்பர் 142.6 எழுதிக்கலாம். டெசிமல் பாயிண்ட் எழுதிக்கிங்க, நேராக எழுதிக்கிங்க. டெசிமல் ரைட் சைடு நம்பர் என்ன இருக்குது 7 6 4. டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் நம்பர் இருக்குது 5 போட்டுக்கலாம். பாயிண்ட் 6 நம்பர் எதுவுமே இல்லை, ஆனால் இங்கே நம்பர் இருக்குது, அதனால் 0 0 போட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எத்தனை 0 போட்டாலும் அதோட வேல்யூ மாறாது. இப்போ 2 ஆட் பண்ணிக்கோங்க. 0 4 ஆட் பண்ணால் 0 தான், 0 6 ஆட் பண்ணால் 6 தான், 6 7 ஆட் பண்ணால் 13, ரிமைனிங் 1,
5 2 7, 7 1 8, 5 4 9, ரிமைனிங் கிடையாது. இங்கே 0 இருக்கும், 1 0 பண்ணால் 1. 142.6ஐயும் 55.764 55.764 கூட ஆட் பண்ணிங்கன்னா 198.364 இதுதான் ஆன்சர் கிடைக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் பார்த்துடலாம் டெசிமல்லையே. என்ன சம் அப்படிங்கன்னா 78ஐயும் 32.77 இது ஒரு முழு எண், இது தசம எண், இது ஹோல் நம்பர், இது டெசிமல் பாயிண்டில் இருக்குது. ஸோ ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணுறது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. ஃபஸ்ட்டு கொடுத்த 78 அப்போ எழுதிக்கங்க. சார் அங்கே டெசிமல் பாயிண்ட்டே இல்லை எங்கே சார் அப்படின்னா, டெசிமல் பாயிண்ட் கொடுக்காட்டினாலும் கடைசியாக இருக்கிற நம்பருக்கு அடுத்தது டெசிமல் பாயிண்ட் இருக்கிறது தான் மீனிங். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முழு எண் கொடுத்தாங்கன்னா, ஒரு நம்பர் கொடுக்கும் பொழுது டெசிமல் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா அங்கே டெசிமல் பாயிண்ட் இன்டெரக்டாக மறைஞ்சிருக்கு. எங்கே அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய நம்பருக்கு பின்னாடி 78 பாயிண்ட் இருக்கிறது அர்த்தம். 32.77 இருக்குது பார்த்தீங்களா, பாயிண்ட் என்ன எழுதிடுங்க. பாயிண்ட் ரைட் சைடில் 77 இருக்குது, பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 32 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் கொடுக்கல அப்படின்னா நம்ம 0 0 போட்டுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 0 போட்டால் அதோட வேல்யூ மாறாது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 7, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 7 பாயிண்ட்டு. 8 2 கொண்டா 10க்கு 0 மீதி 1, 7 1 10, 10 1 11, 110.77. இங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னென்னா 78 என்பது முழு எண், இது ஒரு தசம எண், ஹோல் நம்பர் டெசிமல் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட், இந்த ஹோல் நம்பருக்கு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிட்டு தான் ஆட் பண்ணணும். அது பண்ணுறது தான் கரெக்டான மெத்தேடு. அடுத்து பின்ன கூட்டல், ஃப்ராக்ஷனில் இருக்கும் பொழுது எப்படி ஆட் பண்ணுறது. 1/2 ப்ளஸ் 3/2 இது ஒரு பின்னம், 3/2 ஒரு பின்னம். ரெண்டு ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணும் பொழுது 1 என்பது நியூமரேட்டர் டினாமினேட்டர், இது நியூமரேட்டர் டினாமினேட்டர், தொகுதி பகுதி தொகுதி பகுதி அப்படின்னு இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் கொடுக்கும்போது டினாமினேட்டர் பகுதி 2 சமமாக இருக்க பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ சமமாக இருக்குது 2 2ன்னு போட்டுக்கிட்டு மேலே ரெண்டையும் அஸ்யூஷுவல் கூட்டிக்கலாம். 1 3 கூட்டிங்கன்னா 4, ஆன்சர் 4/2. இதை அடித்து போடலாம், அது அடுத்த ஸ்டெப்பு, அது நம்ம தேவையில்லை, இதை மட்டும் பார்க்கலாம். இதே மாதிரி சேம் 2/5 ப்ளஸ் 1/5 இது ரெண்டும் பின்னங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணணும். பகுதி டினாமினேட்டர் 2 சமமாக இருக்குது, 5 போட்டுக்கலாம். நியூமரேட்டர் தொகுதி அஸ்யூஷுவல் கூட்டிக்கலாம். 2 + 1 3, ஆன்சர் 3/5. ஸோ பகுதி ரெண்டும் சமமாக இருக்கும் பொழுது தொகுதி ஈஸியாக கூட்டிக்கலாம். ஒரு வேளை சப்போஸ் டினாமினேட்டர் மாறி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். 2/5 ப்ளஸ் 1/10 இருக்குது. இங்கே பகுதி 5, இந்த இடத்துல பகுதி 10, டினாமினேட்டர் ரெண்டும் மாறி மாறி இருக்குது. அப்போது மேலே ஆட் பண்ணக்கூடாது, கீழே ரெண்டையும் ஈக்குவலாக மாற்றிட்டு தான் மேலே ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 5க்கும் 10க்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். 5, 10 மீசிமா என்ன, எல்சிஎம்னா மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு, அது என்னங்கிறத பார்க்கலாம். எல்சிஎம் ஃபைன் பண்ணுறது, மீசிமா கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பற்றி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீ மேற்கொண்டு டீப்பாக மீசிமா பற்றி கண்டுபிடிக்கணும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அதை சிம்பிளாக போடுறேன். ஸோ 5 10 ரெண்டையும் எந்த நம்பர் வகுக்கும் பார்த்தீங்கன்னா 5 வகுக்கும். 1 5 5, 2 5 10, 1 வந்துருச்சு, 2 மட்டும் எடுத்துக்கலாம், 2 வெளியே போடுங்க, 1 அஸ்யூஷுவல் படி போட்டுருங்க. 2ல் எத்தனை இருக்குன்னா 1 2, கீழே 1 1 வந்துருச்சு. ஸோ இது 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 5 × 2 2 10. ஸோ 5 10 மீசிமா 10. இப்போ கணக்குக்கு வாங்க. 5 10 மீசிமா 10 கண்டுபிடிச்சிட்டோம், அதை கீழே போட்டுடலாம். 10 இங்கே 5, 10ல் எத்தனை 5 இருக்குது, 1 5 5, 2 5 10, அதை மேலே பெருக்கிடணும். எத்தனை 5 10, 2 5 10, 2 × 2 அந்த நம்பரை மேலே பெருக்கிடணும். ப்ளஸ் 10 10, 10ல் எத்தனை 10 இருக்குது, 1 10 10, அந்த 1 மேலே பெருக்கிடணும். 1 1 1, 2 4 ப்ளஸ் 1 1/10, 4 1 கூட்டினா 5/10. இது 2 அடிக்கலாம், அது அடுத்தது. ஸோ பகுதி 2 வெவ்வேறு இருந்துச்சுன்னா மீசிமா கண்டுபிடிச்சி, அப்புறம் மீசிமா கண்டுபிடிச்சி 10 கண்டுபிடிச்சிட்டோம்.
10ல் 5 5 இருக்கு பார்க்குறோம். 2 5 10, அந்த 2 மேலே பெருக்கணும். 10ல் எத்தனை 10 இருக்குது? ஒரு 10, அந்த 1 மேலே பெருக்கணும். அப்போ 2/5 ப்ளஸ் 1/10. இதோட ஆன்சர் 5/10. ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ 3/8 ப்ளஸ் 5/12. 8 பகுதியில் இருக்குது, 12 பகுதியில் இருக்குது. 2 பகுதியும் வெவ்வேறாக இருக்கிறது. நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிடணும். ஸோ 8 12, 2 எது வகுப்பு பார்த்தீங்கன்னா 2 வகுக்கும். 4 2 8, 6 2 பண்ணாது 12. எகைன் 4யும் 6யும் எது வகுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வகுக்கும். 2 4 2 6. இது 2 எது போகணும் வகுக்காது. 2 வெளியே போட்டுக்கலாம். 1 2 2, 3 அப்படியே போட்டுக்கலாம். எகைன் 3 வெளியே போட்டுக்குங்க. 1 அப்படியே எழுதிக்கலாம். 1 3 3. 1 1 வந்துடுச்சு. சைடில் இருக்கிற நம்பரெல்லாம் பெருக்கிடலாம். 2 × 2 × 2 × 3. 2 4, 4 2 8, 8 3 24. அப்போது 8க்கும் 12க்கும் மீசம் பார்த்தீங்கன்னா 24. 24ல் எத்தனை 8 இருக்குது? 1 8 8, 2 8 16, 3 8 24. ஸோ 3 8 24, அந்த 3 மேலே பெருக்கிடுங்க. 3 × 3 ப்ளஸ் 24ல் எத்தனை 12 இருக்குது? 1 12 12, 2 12 24. ஸோ 2 12 24, அந்த 2ங்கிற நம்பரை மேலே பெருக்கிடுங்க. 2 × 5. 3 9 ப்ளஸ் 2 5 10/24. 10 9 கூட்டிங்கன்னா 19/24. அப்புறம் 3/8 ப்ளஸ் 5/12 கூட்டிங்கன்னா ஆன்சர் 19/24. ஸோ மீசிமா 8க்கும் 12க்கும் மீசிமா ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் 24 எத்தனை 8ன்னு பார்க்கணும். எத்தனை 8 வருதோ அது மேலே பெருக்கிடணும். 24 12 பாருங்கள். 24ல் எத்தனை 12 இருக்குன்னு பார்த்துக்கிட்டு 2 5 10, 2 12 24, அந்த 2 மேலே பெருக்கணும். 2 5 10. 3 மணி பெருக்கணும், 2 5 பெருக்கணும். ஸோ 2ஐயும் கூட்டிடலாம். ஸோ இப்படி தான் 2 பின்னங்கள் பகுதிகள் வெவ்வேறாக இருக்கும் பொழுது, 2 ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் வெவ்வேறு நம்பர் இருக்கும் பொழுது அந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணி அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடணும். எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதை பற்றி, மீசிமா ஃபைன் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோவை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ லிங்க் பண்ணி மீசிமா பற்றின சந்தேகங்களை அந்த வீடியோ பற்றி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடிப்படை கூட்டல், சாதாரண கூட்டல் எப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு இலக்க கூட்டல், இலக்க கூட்டல், 3 இலக்க கூட்டல் பார்த்தோம். சேம் டெசிமலில் எப்படி அடிஷன் பண்ணுறது அது பார்த்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட் நேராக எழுதி கூட்டணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு முழு எண்ணும் ஒரு தசம எண்ணும் வரும்பொழுது அங்கே தான் பெரும்பாலும் தப்பு பண்ணுவோம். ஸோ 78ங்கிறது பார்த்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னு நினச்சக்கூடாது. டெசிமல் கடைசியாக இருக்குது. பாயிண்ட் 0 போட்டு நம்ம டெசிமல் பாயிண்டில் ஆட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் ஆனது நேராக இருக்கிற மாதிரி வச்சு தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் சம்மில் தப்பு வராது. ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷனும் பின்ன கூட்டலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாறி மாறி இருக்கும் பொழுது கண்டிப்பாக எல்சிஎம் ஃபைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டவுட் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சஜஷன் பண்ணிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் சொல்லுங்கள். தேங்க்யூ.